ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி, அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாமா அர்த் பற்றின ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மாமா அர்த் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் கூட எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ மாமா அர்த் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸில் நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டா ஆனியன் ஷாம்பூலாம் கூட கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டு இன்னும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், நைகா, ஃபிளிப்கார்ட், பர்பிள்லையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மாமாஅர்த் ஆப் அண்ட் மாமாஅர்த் வெப்சைட்லையும் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்மளோட பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் கூட வந்திருக்கு. நிறைய மால்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஅர்த்தோட இந்த க்ரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். ஸோ இதை பற்றி தான் ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் வந்து 2 ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு ஷேட் வந்து மாமாஅர்த்தோட இந்த இன்டென்ஸ் மேட் லிப்ஸ்டிக் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து கிரான்பெரி க்ரஷ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷேட்ஸ். இதில் மெயினாக கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறு பட்டர் இருக்குது. அதனால ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ விட்டமின் ஈயோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. ஸோ லிப்பை வந்து அதிகமாக அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் இல்லாமல் ஒரு லைட்டர் மாதிரி பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்வைப் ஸ்ட்ரோக். ஸோ ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கனாலே போதும், நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆல்சோ இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஸ்டே ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரையிங் அண்ட் ஃப்ளேக் ப்ரூஃப். லிப்ஸ்டிக் போட்டோன்னே லிப்ஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி அந்த வெடிப்பாக இல்லாத மாதிரிலாம் சூப்பராக இது வந்து வச்சுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட். ஸோ எந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் இதில் இல்லை. ஸோ ரெகுலர் யூஸ்க்கு ஒரு டெய்லி வேர் லிப்ஸ்டிக்கு ரொம்ப ஆப்டான ஒரு மேட்ச். இந்த லிப்ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஷேட்ஸ் இருக்குது. அதில் என்னோட ஃபேவரட்டான ஒரு ஷேட் வந்து கிரான்பெரி க்ரஷ். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நோ மேக்கப் லுக்குக்கெல்லாம் எந்த மேக்கப்பும் போடாமல் அந்த ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே போதும், செம்மையாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபேவரட்டான ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிப்ஸ்டிக்கை நீங்கள் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கோட் நிவி 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த கூப்பன் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வைப்ரண்ட் ஷேடை சூஸ் பண்ணி சூப்பராக கலக்குங்க. சஷ்டி அன்றைக்கி மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் எடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து மட்பாட்டில் ஒரு ரோஸ்டட் பன்னீர் அஃப்கானி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட். அதை வந்து நீங்கள் முன்ன பின்ன வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் பன்னீர் கட் ஆகிடும். எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக போட்டுடலாம். இது வந்து சப்பாத்தி, ஃபுல்கா அதுக்கெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ பட்டர்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வெயிட் போடாத ஒரு ரெசிபியும் கூட. அடுத்து இப்போ இதை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா பன்னீர், அதெல்லாம் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1 ஸ்பூன் கிட்ட பெப்பர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். பெப்பர் தூள் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் வீட்டில் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் ஆயில் அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பன்னீர் வந்து கொஞ்சம் உடஞ்சி விழுகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எப்பயுமே எதுவாக இருந்தாலும் நம்ம மேரினேட் பண்ணி குக் பண்ணும்போது அதனோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பன்னீர், சிக்கன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மட்பாட் எடுத்துட்டேன். அதில் வந்து கடலெண்ணெய் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஆனியன்ஸ் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் தான் இதுக்கு வந்து மெயினான பேஸே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆனியன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி நிறைய வரும். நான் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகா. ஸோ காரத்துக்கு வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை மிக்சியில் மாற்றி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அதே பாட்டில் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கீ எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
இது எதுக்காகன்னா அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஆஃப்கானி அப்படின்னாலே பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெயிட் கன்சியூமிங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கீயை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதுக்கு பதிலாக ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கீயை ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸ் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி. இப்போது இது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு கர்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், இது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சால்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி லீவ்ஸு, ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நார்மலாக கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், இதை அப்படியே ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பாட்டில் ஆயில், நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட பிரியாணி லீஃப் 1, பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, இதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மிக்சரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகும். ஸோ பாயில் ஆகிற வரைக்கும் நீங்கள் விடுங்க. ஃபஸ்ட்டு கிரேவியை நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பன்னீரை ஆட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி குக் ஆகிடணும். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் கீ நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர், நான் வந்து லைட் ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் ஆட் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நீங்கள் வந்து மல்லி லீவ்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான பன்னீர் ஆஃப்கானி ரெடி. இந்த மண் சட்டியோட பெருமை என்ன தெரியுமா, சிறப்பு, அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் குழம்பு கொஞ்சம் நேரத்துக்கு. கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஷஷ்டி ரிச்சுவல்ஸ், ஸோ கோலம் போடுறது. நிறைய பேர் நீங்கள் கோலம் போடுறத தனியாக எனக்கு எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஎம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துருந்தது. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி இனி எப்போ கோலம் போட்டாலும் ஒரு கிளிப் மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியான கோலமாக தான் நான் போடுறேன். ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி பெரிய கோலம் போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் டக்குன்னு ஒரு சின்ன கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சிம்பிள் எட் பியூட்டிஃபுல்லான ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஷஷ்டி அப்படின்னா நான் வந்து வெற்றிலை தீபம் 6 தீபம் ஏற்றுவேன். நிறைய ஷஷ்டி வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதில் சரவண பவன் எழுதி ஓம் எழுதுறது வழக்கம். இதில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஷஷ்டி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் கோலம் போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். வெத்தலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெத்தலை வச்சு விளக்கு வைக்கலாம், இல்லைன்னா நார்மலாக அப்படியே விளக்க மட்டும் வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு போய் கிளம்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளானு. வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வீட்டிலேருந்து வெத்தலைன்னு மட்டும் இல்லை, எந்த ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து பூக்கிறத வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வீட்லேயே இருந்தே வந்த அந்த வெத்தலை அதை வந்து அப்படியே சாமிக்கு வச்சாச்சு. அப்படியே மேலே தீபமும் ஏற்றி வச்சிடலாம். எப்போவுமே ஷஷ்டி எப்போ பார்த்திங்கன்னா ஷஷ்டி அப்போ மட்டும் ஏற்றுற விளக்கு வந்து இந்த ஓம் விளக்கு, அதையும் ஏற்றிட்டு அம்மனுக்கு விளக்கும் ஏற்றிட்டு டக்குன்னு போயிட்டு கிளம்பி வந்துடலாம்.
ஓகே, ஸோ இப்போ பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு, குக் பண்ணி முடிச்சாச்சு, கோலம் போட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி மீஷோலேருந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் என்னோட ஃபேவரட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ என்னென்ன அப்படின்னு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த குர்தா செட். இது வந்து நான் மீஷோவில் தான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நிறைய ரீல்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருந்தேன். சடனாக இது வந்து மீஷோலையும் எனக்கு வந்து பார்த்தேன். ப்ரைஸ் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். காட்டன் குர்தா செட், ஸ்லீவ்லெஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா கிடையாது. இதே வந்து மிந்த்ராலே இதே சேம் குர்தா செட் இருக்கு, பட் வித் துப்பட்டா. இது வந்து துப்பட்டா இல்லாமல் 400 சம்திங் என்னமோ எடுத்திருந்தேன். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீ நெக் அப்படிங்கிறதுனால எனக்கு வீ நெக் குர்தா செட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது எடுத்திருந்தேன். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் எடுத்திருந்தேன். ஸோ மீஷோவில் எப்போவுமே எனக்கு வந்து எஸ் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். எப்போவுமே மீஷோனாலே நான் வந்து எக்ஸஸ் தான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுவேன். ஸோ எக்ஸஸ் எடுத்தது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் மீஷோவில் எடுத்த குர்தா செட்டு. ஸோ 400 rupeesக்கு ரொம்பவே வர்த்தான ஒரு ட்ரெஸ் இது. ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் ஹேண்ட்பேக். இது வந்து பக்கெட் ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை மாதிரியான ஒரு ஹேண்ட்பேக்கு. இது வந்து நான் பெய்ஜில் தேடிட்டு இருந்தேன், பட் பெய்ஜை விட சரி பிளாக் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். இதுனும் இந்த வீடியோவில் இப்போ நான் காமிக்கிறது மீஷோவில் எடுத்தது எல்லாமே அண்டர் 500 தான். ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். இது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, வெறும் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ இந்த ஹேண்ட்பேக் ஒன்று. ப்ரைஸுக்கு எனக்கு இந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஹேண்ட்பேக் இது. ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பாடி ஹேண்ட்பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு வர மாதிரியான ஒரு ஹேண்ட்பேக். எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் ரெகுலராக டிஸ்னியை வாக் கூட்டிகிட்டு போகும்போது எல்லா ட்ரெஸ்க்கும் என்னால் அந்த பாடி பேக் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கிராஸ் பாடி பேக், அது வந்து போட முடியல. ஸோ ஒரு குர்த்தி இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரிலாம் போடும்போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். எனக்கு வந்து கீழே வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 200-300 ரூபாயில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். 350-400 தான் இது. ஸோ இது வந்து இப்படி கிராஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் சூட் ஆகலை. மற்றபடி நீங்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸு, ஒரு ஜீன், ட்ரௌசர்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ். ஸோ இந்த சைடில் நான் வந்து உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஸ்லிப்பரும் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டையாக நல்ல ஒரு பிராண்டட் ஸ்லிப்பர் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எத்னிக் ட்ரெஸ்க்கு எத்னிக் வேர்க்கெலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் என்னோட ரீசெண்ட் மீஷோ ஃபேவரட்ஸு. ஸோ இந்த மாதிரி அடுத்து மீஷோவில் ஏதாவது நான் வாங்கினேன் அப்படின்னா உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கிளம்பி வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டு எப்போவுமே சஷ்டி எப்போ கேட்குறது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக போச்சு எனக்கு டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பெனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.